தயவு செஞ்சு நான் சொல்றத கேட்டு யாரும் என் மேல கோவப்படாதீங்க. இவ ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கா போல இருக்கு. அதுக்குதான் உண்மையை சொல்ல நினைக்கிறான்னு நினைக்கிறேன். அம்மா பொம்மி, நீதாம்மா எப்படியாவது இவளை பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இவளை உண்மையை சொல்ல விடாம தடுக்கணும். உன்னை இழந்தது போதுமா எனக்கு. என்னால இவளையும் இழக்க முடியாது. நீதான் பொம்மி இவளை காப்பாத்தணும். என்ன விஷயம்னா, கடவுளே, இவ உண்மையை சொல்லக்கூடாது. அது வந்து என்னடா இது இருட்டாக்குது, யாரையும் காணுமே. திடீர்னு கட் ஆயிடுச்சு. என்ன சுவிட்ச் ஆஃப் வருது? என்னாச்சு? டேய், என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையடா. எங்கடா போயிட்டா? என்னடா அவ இந்த மங்கவாண்டே வேலையை காட்டுனுங்கிறா. வேற வழியே இல்ல. ஆட்ட இருக்கிற மாதிரி இதுங்களை அறுத்து போட்டாதான் வேலைக்கு ஆகும். என்னடா நடக்குதுங்க? யார் வந்திருக்கான்னு பார்த்தா என்னடா அதான்க்கா ஒண்ணும் புரியல. டேய், கரண்ட் கட் ஆக சொல்ல இவ அங்க இருந்தா அதுக்குள்ள இவளால எப்படி இங்க வந்து நிக்க முடியும்? என்னடா இது கதையாக்குது? ஏ ராணி, நீ என்னத்துக்கோசம் இங்க வந்த? அங்க உண்மையை சொல்லி இருக்க சொல்ல. போன் கட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பார்க்க முடியல. ஆமா, அதுக்குள்ள நீ எப்படி இங்க வந்துக்குன? ஏய், என்ன கேக்க கேக்க பதில் சொல்லாம நிக்கிற? வேற எதனா பிளான் பண்ணி நிக்கிறியா? நீ லேசுப்பட்டவ கிடையாது. ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் வந்துக்கிற. உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களோட உசுரோட விளையாடி நிக்கிறியா? இவ்வளவு பேசுனதா வேலைக்கு ஆகாது. ஒருங்கடா இதுங்கள. ஏய், முன்னாடி முறைக்கிற எனக்கு இருக்கிற ஓத்தத்துக்கு அவ்வளவுதான். இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சே. தமன்னா, நீ போய் மெழுகுவத்தி இல்ல எமர்ஜென்சி லேம்ப் இருந்தா எடுத்துட்டு வா. சரி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சே, போய் எடுத்துட்டு வா. சரி, சீக்கிரம். அத பாருமா பொம்மி, கரண்ட் வேற இல்ல. இந்த நேரத்துல இவங்க எல்லாரும் நிக்க வச்சு நாம என்ன செய்ய போறோம்? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? ஐயோ, நீங்க என்னப்பா எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல அந்த மகாராணிக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்லி தானே வர சொல்லி இருக்கா. நாமளும் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கரண்ட் இல்லைன்னா வாயில இருந்து எதுவும் வராதோ? வாயை திறந்து பேச வேண்டியதானே? ஏன்டா இப்படி விதண்டாவாதம் பண்ற? என்னடா பத்து, ஏன் இப்படி பண்ற? அதான் தமனா லைட் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கால, வரட்டுமே இரு. ஏய், இவ்வளவு என்னடா பேச்சு? அறுகடாதுங்களே. சரிக்கா. அக்கா, டேய் என்னடா இது ஒண்ணுமே புரியல. எப்படிடா அது? டேய், என்னடா இவன் அறுக்கு சொன்னா வழிக்கு வந்து நிக்கறான். நீ வாடா. டேய் எப்படிடா இது? என்ன நடக்குதுங்க?
என்னடா இன்னாங்கடா இதுங்களை அறுக்க சொன்னா ஒவ்வொருத்தரா ஊழ்ந்து நிக்கிறீங்க. டேய் நீங்க என்னடா பாத்து நிக்கிறீங்க? வாங்கடா. சரிக்கா. என்னடா என்ன நடக்குது? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. டேய் அடுத்து போடுறா அவளை. சரிக்கா. டேய் என்னடா பண்ணுறா? இன்னாடி என்னண்டே உன் வேலையை காட்டுறியா? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. நீ வாங்கடி போயிடலாம். என் கட்டா அவரு ராணியா. அங்கே இருங்க. அப்படி ஓரமா போய் நில்லுங்க. சரிக்கா. கரெக்டே வந்துருச்சு. நல்ல வேலை கரண்ட் வந்துருச்சு. ஐயோ என்னது, அந்த மங்கா சொன்ன டைம் தாண்டிருச்சு. என்னம்மா, என்ன விஷயம் சொல்ல? போன் வேற கட் ஆயிடுச்சு. அந்த மங்கா குழந்தைங்களை ஏதாவது பண்ணிட்டாலா? என்னாச்சுன்னு தெரியலையே. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இதோ வந்துடுறேன். ஏய் பொம்மி எங்க போற? யோய் ஒண்ணு ஐயா அம்மா. வாடா, என்ன எதுவும் பண்ணிடாத. டேய் என்ன காப்பாத்துங்கடா. டேய் வாங்கடா. ஏய் ஏஞ்சி வாங்கடா. வாடா. ஐயோ டேய் வாடா, அக்காவை காப்பாத்தலாம். டேய் அவ பேயடி அடிக்கிறாடா. வாங்கடா போயிடலாம். ஆமாடா வாங்க. ஏய் வாங்கடா போயிடலாம். அக்கா சாரிக்கா வந்துரு. என்ன தம்மண்ணா இது? அவ சொல்ல மாட்டா. அமைதியா இருங்க, அவ்வளவுதான். ஹலோ மங்கா. அக்கா நான் விஜி பேசுறேன்க்கா. விஜி என்னாச்சு? விஜி நீ ஏன் போன் எடுக்கிற? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தானக்கா இங்க வந்து மொத்த பேரையும் நல்லா அடிச்சு உதைச்சு எல்லாரையும் காப்பாத்துனீங்க. நானா? எங்களை மிரட்டிட்டு இருந்தாலே மங்கா, அவளையும் அடிச்சு தொங்க விட்டீங்களே. அப்போ பொம்மிதான் எல்லாரையும் காப்பாத்துகிறா. இல்ல பேஸ்ட் வந்துருவா. எல்லாம் ரொம்ப ஓவர். இவ யாரு? இவளுக்காக நாம ஏன் காத்திருக்கணும்? எல்லாரும் கிளம்புங்க. தாத்தா அவரை ரொம்ப பேச வேண்டாம் சொல்லுங்க. நான் போய் பொம்மியை கூட்டு வரேன். நாம எதுவுமே சொல்லக்கூடாது.
பூமி என்ன பூமி எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஷோரா? நான் வந்துடுறேன், நீங்க போங்க போங்க. விஜய், நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். சரிக்கா. என்ன தமன்னா, முதல்ல ரொம்ப சோகமா இருந்தா, இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லாம வந்து நிக்கிறாளே. இவ ஏன் நம்மளையே உத்து உத்து பாக்குறா? ஒருவேளை நம்மள போட்டு கொடுத்துருவாளோ? நான் ரொம்ப நேரமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அது என்னன்னா, மனோ ஆபீஸ்ல பணம் எடுத்தாருன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அது தப்பு. அப்பா, இப்போவாவது தெரிஞ்சதா இவ யோகியத? என்ன ஏதுன்னு தெரியாம அவன் மேல வீணா பழிய போட்டால. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. விஷயம் என்னன்னா, அவர் வாங்கினது 2 லட்சம் ரூபாய் இல்ல, 10 லட்சம் ரூபாய். அது அத்தனையையும் கணக்குல காட்டாம விட்டுருக்காரு. மனோ, எப்படி அவளுக்கு தெரிஞ்சத? தெரியலையம்மா. என்ன வேணும்னு இந்த மாதிரி பழிய போடுறியா? 2 லட்சம் எடுத்ததையே தப்பா சொல்லிட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன 10 லட்சம்ன்றா? அதான், நான் 2 லட்சம் ரூபாய் எடுத்தாருன்னு சொன்னது தப்பு. அவர் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு. எல்லா கணக்கு வழக்கும் ரெடியா இருக்கு. இப்பதான் நான் எடுத்து பார்த்து ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் எல்லார்கிட்டயும் சொல்லிடலான்னு கூப்பிட்டேன். அநியாயமா என் மேல தேவையில்லாம பழி போடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். டேய் மனோ, எல்லா அக்கௌண்ட்ஸும் தான் பக்காவா இருக்குன்னு சொல்றா இல்லவ, அப்புறம் என்ன நியாயம் பேசிக்கிட்டு இருக்க? நாம இப்பவே உட்கார்ந்து கணக்கு பார்க்கலாமா? என்ன இவன் சொல்றது உண்மையா? சொல்றா. டேய், இவ்ளோ பேர் கேக்குறாங்க, கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. வாயை திறந்து பதில் சொல்லுடா. அம்மா, அது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? காசை எடுத்தியா? இப்படி எல்லாம் கேட்ட நீ சொல்ல மாட்ட. உள்ள வச்சு உன்னை தோலை உரிக்கிற. வா, உள்ள வந்து என்கிட்ட சொல்லு. வாடா. இல்லம்மா. போடா. அம்மா, நான் சொல்றத கேளுங்க. சரி, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க, போப்பா. நல்ல வேலை, நீ எல்லாரையும் வர சொன்னியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். மங்கா சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்ச. அவ சொல்ல போறான்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல கடைசியில மொத்தத்தையும் மாத்தி பேசி எல்லாத்தையும் சொதப்பிட்டா. நம்மளையும் மாட்டி விட்டா. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பொம்மையா நடிச்சுக்கிட்டு இருக்காளே இங்க வந்த ராணி, அவ அவ்வளோ சாதாரண ஆள் இல்ல. ஏகப்பட்ட இடத்துல லிங்க் வச்சிருக்கா. அதை வச்சுதான் ஏதோ பண்ணிருக்கா. இல்லன்னா நம்ம மங்காவை யாராலையாவது திணற வைக்க முடியுமா? இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, நம்ம கடை விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வரா. ஆமா அத்த, கடை விஷயத்த இங்க இருந்துட்டு அக்கு வேற ஆணி வேற சொல்றா. கண்ணிலேயே சிசிடிவி வச்சிருப்பா போல இருக்கு. ராணி பொம்மி இடத்துக்கு வரக்கூடாதுன்னா இவ்வளவு முயற்சி பண்ணும். ஆனா கடைசியில பார்த்தா பொம்மி மாதிரியே ட்ரெஸ் பண்றா, பொம்மி மாதிரியே எல்லாத்தையும் பண்றா, பொம்மி மாதிரியே நம்மள கேள்வி கேக்குறா. பொம்மி மாதிரிலாம் இல்ல,
அவளை விட இவ ரொம்பவே அதிகமா பண்றா. இவ சரியான கிரிமினல் மைண்ட் வச்சிருக்கிறவ. இவளை விட்டோம் நாம கெட்டோம். கரெக்டா சொல்ற தமன்னா, ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த மங்கா வேற போன் பண்ண எடுத்து தொலையவே மாட்டேங்கிறா. என்னாச்சு ஏதாச்சு ஒரு விவரமும் புரியல. முதல்ல அவளுக்கு போனை போடுறா. அவ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இதோ ட்ரை பண்றேன். மா ஃபுல் ரிங் போது போனே எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. என்னாச்சு இவங்களுக்கு? இவ ஆட்டோ இன்னியோட முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே நாம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையில இருந்தேன். கடைசியில மொத்தத்துக்கும் ஆப்பு வச்சுட்டாளே. ச்சே, விடவே கூடாது. இவளை இப்படியே விட்டுட்டோம்னா அது நமக்கு தான் ஆபத்து. ஏதாச்சும் பண்ணணுமே. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லு தமன்னா. எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம். பரிகார கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவளோட வேஷத்தை கலைக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஐடியா இருக்கு. என்ன? நல்ல வேளமா ராணி, கடைசி நேரத்துல உண்மையை சொல்லாம நிறுத்தின பாரு. அப்பதான் எனக்கு போன உயிர் வந்துச்சு. என் வயித்துல பாலா வாத்துட்டமா. இன்னாடி என்ன உன் கதை? நீ உண்மையை சொல்ல போறன்னு இப்போ மொத்தமா வேற என்னவோ சொல்லினுங்கிற. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? நிச்சயமா இதெல்லாம் அந்த பொம்பளை சாவித்திரியோட வேலையா தான் இருக்கும். இதோட அதுங்க நிறுத்தாதுங்க. இந்த கனாலத்தை நிறுத்தத்துக்கு இனி ஏதாவது தொடர்ந்து பண்ணினே தான் இருக்குங்க. என்னம்மா எதுவும் பேசாம அமைதியா இருக்க? சரி, அந்த குழந்தைங்க உயிருக்கெல்லாம் ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க, என்னாச்சு? சொல்லுமா. அந்த குழந்தைங்களாம் தப்பிச்சிட்டாங்களா? என்னாச்சு? என்ன ஏதுன்னு சொல்லுமா. பொம்மி தான் வந்து காப்பாத்துனான்னு சொன்னா மட்டும் நீ நம்பவா போற? அப்படியெல்லாம் இல்ல. பொம்மி எங்க வர போறா? அவ எங்க பேயா இருக்கிறா ஆவியா இருக்கிறான்னு ஏதாவது கதை சொல்லின்னு இருப்ப. இல்ல அவ பேயாதான் இருக்கான்னு சொன்னா என்ன கதை சொல்றேன்னு சொல்லுவீங்க. நான் என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லின்னு? தாத்தா, ஒன்னும் இல்ல. அங்க மங்காவ போலீஸ் வந்து கப்புன்னு புச்சிச்சு. அந்த குழந்தைங்களை எல்லாம் போலீஸ் காப்பாத்திச்சு. அதனாலதான் உண்மைய சொல்லாம வேற ஒரு மேட்டரை கையில வச்சுன்னு அத்தை சொல்லி தப்பிச்சிட்டேன். நல்ல வேளமா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. சித்தார்த் மட்டும் உன் கழுத்துல தாலிய கட்டட்டும், அதோட எனக்கு பெரிய நிம்மதிமா. சரி, நேரமாகுது, போய் படுங்க. சரி. என்னாடி ஏதோ போலீஸ் வந்துச்சா அது இதுன்னு சொல்லினுக்கிற? எப்படி போலீஸ் வந்துச்சு? நீ ஏதாவது சொன்னியா? நான் சொன்னது அந்த போலீஸ் இல்லக்கா, பொம்மி போலீஸ. அந்த குழந்தைங்க நான் தான் வந்து காப்பாத்தினேன்னு சொன்னப்பதான் எனக்கே உண்மை புரிஞ்சுது. அடா அடா அடா, அந்த கண் கொள்ளா காட்சிய பாக்குறதுக்கு நான் அங்க இல்லாம போயிட்டேனே. மங்காவை அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருப்பாளே அந்த பொம்மி. எக்கா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நிம்மதியா இருக்க முடியாது. கண்ணாலம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும்க்கா. இந்த கனாலத்தை நிறுத்த ரொம்ப பேரு சுத்தின்னு இருக்காங்க. அது யாருடி அப்படிங்கிறது? சொல்றேன். நேரம் வரும்போது அத்தையும் எல்லாராண்டியும் சொல்றேன். ஐயோ, என்ன விளையாட்டு இது? கையெடுங்க. உங்களை ராட்சசி என்ன இந்த கடி கடிக்கிற? பின்ன கண்ணை பொத்துனது நீங்க தானே, எனக்கு தெரியாதா என்ன? அமைதியாவே இருக்கீங்க. உனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கலாம் தான் கண்ணை பொத்துன. சர்ப்ரைஸ் கிஃப்டா? புடவையா நகையா? இந்த பொண்ணுங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னாலே நகை புடவை தானா? சரி, வேற ஒண்ணு குடுக்கறேன், நீ கண்ணை மூடு. அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க கூடாது. ஏய், மானத்தை வாங்காத. கண்ணை முன்ன கண்ணை மூடு. கண்ணை திறக்கூடாது. நல்லா மூடு.
பாட்டு கேக்குறதுக்கா? பாட்டு கேக்குறதுக்கு இல்ல, அரட்டை அடிக்கிறதுக்கு. அரட்டை அடிக்கிறதுக்கா? என்ன சொல்றீங்க? இது உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி. நீ என்ன வேணாலும் பேசலாம். இப்ப நீ இதுகிட்ட டைம் என்னன்னு கேட்கலாம். இன்னைக்கு மழை வருமானு கேட்கலாம். நீ மூட் அவுட்ல இருந்தா ஒரு சாங் போடுன்னு சொன்னா அது சாங் ப்ளே பண்ணும். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பிடுன்னா அது ஒன்னும் எழுப்பி விடும். சரி, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, நம்ம பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்டா எந்த டாபிக் வேணாலும் பேசும். ஏதோ நிஜ மனுஷனை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்க. உள்ளுக்குள்ள யாராவது ஆள் இருப்பாங்களா என்ன? ஆமாமா, உள்ள ஆள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமி. இதுக்கு AI டெக்னாலஜின்னு பேரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதெல்லாம் என் வாயில நுழையாது. என் வாயில நுழையிற மாதிரி சின்ன பேர் எதுனா இருந்தா சொல்லுங்க. இதுக்கு இன்னும் பேரெல்லாம் வைக்கல, வேணா நீயே வெயி உனக்கு பிடிச்ச மாதிரி. பேர் வைக்கலையா? இதுக்கு பேரு பொம்மின்னு வச்சுக்கவா? சரி வச்சுக்கோ.